சென்னை மக்களை குதூகலிக்க செய்யும் 4வது மலர் கண்காட்சி செம்மொழி பூங்காவில் தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை செம்மொழி பூங்காவில் திறக்கப்பட்டுள்ள 4வது மலர் கண்காட்சியில் ஏராளமான மலர் செடிகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பெட்டூனியா, சால்வியா, செவ்வந்தி, ரோஜா, பெகோனியா, ஆந்தூரியம், சாமந்தி, சினியா உள்ளிட்ட கண்கவர் மலர்கள் காண்போரின் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றன. யானை, மயில், பட்டாம்பூச்சி, நீலகிரி மலை ரயில், கார் உள்ளிட்ட வடிவங்களில் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட உருவங்கள் மக்களை ஈர்க்கின்றன. இந்த மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு ஆகிய இடங்களில்தான் கோடை காலங்களில் மலர் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் சென்னை மக்களுக்கென மலர் கண்காட்சி இல்லாதிருந்த சூழலில் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 4வது முறையாக சென்னையில் மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வரும் இந்த கண்காட்சி தங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிப்பதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள். ரொம்ப சூப்பராக, அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் இப்படி ஒரு மலர் கண்காட்சியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே வந்தால் எங்களை விட ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா பூவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. இங்கேருந்து போகிறதுக்கே எங்களுக்கு மனசு வரல, அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஜென்யூன், ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக. எல்லா மக்களும் தயவு செஞ்சு வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த செம்மொழி பூங்காவில் எல்லா மலர்களும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தலைவர் வந்து துவைக்க வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு உதயநிதி சார் வந்தாங்க, துவைக்க வச்சாங்க. இது செகண்ட் டைம். இது பொங்கல் சீசனுக்கெல்லாம் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கேயும் இங்கேயும் போகாமல் இந்த செம்மொழி பூங்கா வந்து இந்த மலர் கண்காட்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வெளியூர்லலாம் வந்து நிறைய ஃப்ளவர் ஷோவோ இல்லை நிறைய ஷோஸ்லாம் நடக்கும்பொழுது வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம இடத்துலலாம் எதுவுமே இல்லையேன்னு நிறைய பேர் யோசிச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் லாஸ்ட் டைமும் இங்கே ஃப்ளவர் ஷோ நடக்கும்போது சூப்பராக போச்சு, எல்லாமே நல்லபடியாக போச்சு. ஏன்னா நல்லா எல்லா குழந்தைங்களும் சரி, ஃபேமிலியும் சரி, நல்லாவே இங்கே வந்து என்ஜாய் பண்ணதை பார்த்தேன். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ஃப்ளவர் ஷோ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சீரியஸாக நல்லா இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி சென்னையில் நம்ம ஒன்றுமே ஃப்ளவர் ஷோ நடக்கிறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா வெளியூரில் தான் இதெல்லாம் நடக்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம். சென்னையில் வந்து இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நடக்கிறதுலாம் பார்க்குறது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுலையுமே பண்ணுறதுலாம். செம்மொழி பூங்காவில் திறக்கப்பட்டுள்ள இந்த 4வது மலர் கண்காட்சி இந்த மாதம் 19ஆம் தேதி வரை மொத்தம் 18 நாட்கள் நடைபெறவுள்ளது. கண்காட்சியை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் கண்டு களிக்கலாம். மலர்கள் மட்டுமல்லாது குழந்தைகளை கவரும் வகையில் மேஜிக் ஷோ மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. பெரியவர்களுக்கு 200 ரூபாயும், சிறியவர்களுக்கு 100 ரூபாயும், கேமராக்களை கொண்டு செல்வோருக்கு 500 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 50 வகையான மலர்கள், 30 லட்சம் பூக்கள், செடிகள் இங்கே காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் இந்த பூங்கா மலர் கண்காட்சியை பொறுத்தவரை வருகின்ற 19ஆம் தேதி வரையில் இந்த மலர் கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இன்றைய தினம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. பொங்கலுக்கு வேண்டும் என்று இங்கே சென்னை வாழ் மக்கள் கேட்டுக்கொண்டதுங்க. 19ஆம் தேதி வரையில் இது நடத்தப்படும். அதற்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்று நடைபெற்ற தொடக்க விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் தயாநிதி மாறன் MP, சென்னை மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.